நம் இந்திய தேசத்தின் எல்லையை கண் அயராது காத்த தமிழகத்து எல்லைச் சாமிகளுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகளின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சேலம் மேட்டூர் திரு பி.வி. சரவணன் அவர்களின் தலைமையில் செயல்படும் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் அவரவர்களின் பகுதிகளில் நமது சங்க உறுப்பினர்களுக்கு ஏற்படும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை மிகவும் சாமர்த்தியமாகவும் அறிவுபூர்வமாகவும் செயல்பட்டு தீர்த்து வைப்பது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் நமது சங்க உறுப்பினர் பழனிவேல் தின்னம்பட்டி அவர்களின் நிலப்பிரச்சனை கடந்த 21 ஆண்டு காலமாக தீர்க்கப்படாமல் சிக்கலில் இருந்தது. அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க கடந்த 12/3/26 அன்று நமது சங்க தலைவர் திரு பி.வி. சரவணன் அவர்கள் தங்களது சங்க உறுப்பினர்கள் சிலரை அழைத்து கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்கள், நில அளவை அதிகாரி, கிராம நல அலுவலர் மற்றும் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஆகியோரை வரவழைத்து பிரச்சனையின் உண்மைத்தன்மையை எடுத்து கூறி பேசியுள்ளார். அப்போது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் அந்த பகுதியின் பொறுப்பாளர் ஒருவர் தலையிட்டு எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக பேசியுள்ளார். உடனே நம் சங்க தலைவர் சரவணன் அவர்கள் அதே கட்சியின் மேல்மட்ட பொறுப்பாளர் ஒருவரிடம் தொலைபேசியில் பேசி அவர்களின் தலையீட்டையும் முறியடித்து உள்ளார். தற்சமயம் அந்த பிரச்சனை நம் சங்க உறுப்பினர் திரு பழனிவேல் அவர்களுக்கு 90% சாதகமாக உள்ளது. மீதி இருக்கும் பிரச்சனையும் விரைவில் தீர்க்கப்படும் என்ற சந்தோஷமான செய்தியை தெரியப்படுத்துவதில் நம் சங்கம் பெருமை கொள்கிறது. அதேபோல் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த பென்னாகரம் முன்னாள் படைவீரர் திரு சிவா மற்றும் பாலா அவர்களின் நீண்டகால நிலப்பிரச்சனையையும் நமது சங்க தலைவர் திரு பி.வி. சரவணன் மற்றும் நமது சங்க குழுவினர் ஒன்று திரண்டு கடந்த 8/3/26 அன்று சென்று சம்பந்தப்பட்ட நபர்களிடம் நமது சங்க சட்ட நிபுணர்கள் திரு பார்த்திபன் மற்றும் திரு அருண் அவர்களின் மூலமாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நியாயமான முறையில் பேசி நமக்கு சாதகமாக பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். இவை அனைத்தும் நம் ஒற்றுமையின் காரணமாக மட்டுமே சாத்தியப்பட்டது. இந்த உண்மையை அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த பதிவு. ஒற்றுமையால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம். வாருங்கள் தோழர்களே, ஒன்றுபட்டு முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தை மாநில அளவில் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.